ஏற்கனவே 72 வயது பெண்ணும் அவரது மகளும் உயிரிழந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுமியும் உயிரிழந்திருக்கிறார். சண்முகம், இதனைத் தொடர்ந்து மக்கள் வெளியேற காவல்துறை தரப்பிலிருந்து அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அங்கு என்ன மாதிரியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? இந்த சம்பவம் நடந்த இடத்தில் மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகள் என யாரும் ஆய்வு மேற்கொண்டார்களா? சண்முகம், உறுதியாக தற்போது மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் இங்கு ஆய்வு மேற்கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றார். இந்த பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. அதன் காரணமாக கழிவுநீருக்கு இந்த பகுதியில் மெயினாக இந்த பகுதியில் தான் செல்லக்கூடிய வழிகள் இருக்கிறது. இந்த வடிகால் வழியாக தான் அந்த கழிவுநீர் விஷவாயு தாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது அந்த வடிகால்களை உடைத்து அங்கிருந்து விஷவாயுகளை அகற்றும்படியில் நகராட்சி மற்றும் தீயணைப்புத்துறை வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். உயிரிழந்த குடும்பத்தை தற்போது மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் சந்தித்து ஆறுதல் கூறி வருகிறார். மேலும் இது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த குடும்பத்தினருடைய இல்லாமல் மற்ற குடும்பத்தினரும் அங்கிருந்து அப்புறப்படுத்தி வருகின்றனர். அங்கிருந்த வீடுகளில் இருந்து உடனடியாக வெளியேற வலியுறுத்தி அந்த முழுவதும் தடை செய்யப்பட்டு காவல்துறை பாதுகாப்புடன் அங்கிருந்த பொதுமக்கள் பாதுகாப்புடன் வெளியேற்றப்பட்டுள்ளனர். மேலும் புதுச்சேரியினுடைய நகராட்சி மற்றும் தீயணைப்புத்துறை மற்றும் சுகாதாரத்துறை மாவட்ட நிர்வாகம் அனைத்தும் இப்பகுதியில் வரவழைக்கப்பட்டு இந்த பகுதி முழுவதும் பாதுகாக்கப்பட்டு தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.